ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா சண்டே விலாக் தான். இந்த சண்டே ஒரு 11 o'clockலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து 7 month பேபிக்கு என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சரும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னாலே கண்டிப்பாக ஹஸ்பண்டோட ஹெல்ப் நிறையாவே இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் உரித்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி தரது, கறி கழுவி தரதுன்னு நிறைய ஹெல்ப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறக்காக. அப்புறம் அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜூஸ் போடலான்னு சொல்லி முலாம்பழமும் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்ததையுமே அம்மா வந்து பாப்பாவை ரொம்ப இதாக கொஞ்சிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், ஹாப்பியாக. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரே பேச்சு. அவளுக்கு என்னெல்லாம் பேச தோணுதோ அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தான். இளநீ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு இளநீ தண்ணி கொடுத்துட்டு இளநீ வந்து நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதுக்கிடையில் ஜூஸும் போட்டாச்சுங்க. நான் என்னெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு, ரசம், சாதம், தயிர் பச்சடி, சில்லி சிக்கன், அப்புறம் ரோஸ் மில்க்கும் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு விருந்து மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற இதில். ஏன்னா கருவாடு வாங்கி ஒரு 2 weeks பக்கம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தொக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். இந்த கருவாடோட தலைலாம் பிச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வயிற்றுக்கிட்ட இருக்க அந்த கருப்பு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாகவே வந்துடும். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சில்லி சிக்கனுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு மசாலா மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அவர் தான் பண்ணி கொடுப்பார். மோஸ்ட்லி அவர் தான் பண்ணுவார். ஏன்னா பாப்பாவே நான் ஹேண்டில் பண்ணுறனால ரொம்ப காரம் இருக்கும். அவளை வந்துட்டு அப்படியே தொட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப எரியும். அப்படிங்கிறனால ஹஸ்பண்டே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இதில் வந்துட்டு ஜேபி சில்லி சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் அரிசி மாவு, சோள மாவு, அப்புறம் முட்டை, உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour பக்கம் நீங்கள் வச்சிடலாம். லாஸ்ட்டாக பொரிக்கும் போது கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கசூரி மேத்தி வந்து மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு அரிசி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி, புளி இதெல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுட்டேங்க. என்ன ஒரு பெரிய இதாகிடுச்சுன்னா, ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க முடியல. எல்லா வேலையுமே முக்கால்வாசி முடிச்சிட்டேன். சாப்பாட்டு வேலை, அப்புறம் பிரியாணி கூட ஃபுல்லாக தாளித்து தம் போட்டு விட்டுட்டேன். பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. சரி அப்படியே வந்துட்டு ரோஸ் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்கும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 7 month பேபிக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃபுட்டாக வந்துட்டு நீங்கள் ராகி தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ராகி தான் கொடுப்பாங்க. ராகியை வந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து காலையில் அரைச்சி பால் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி கூழ் காய்ச்சி கொடுக்கையில் மறுபடியும் நீங்கள் வடிகட்டியில் அந்த கூழை வடித்து கூட கொடுக்கலாம். ரொம்ப ப்யூரியாக கொடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், ஆப்பிள் இதுதான் வந்து பேசிக்காக கொடுப்பாங்க. அதை தவிர பெருசாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சக்கரவள்ளி கிழங்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம், அது தப்பே இல்லை. ஏன்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கிழங்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கொடுத்து பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு தான். கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பியூரி மாதிரி பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் பிரெஸ்ட் மில்க் இல்லைன்னா ஃபார்முலா மில்க், நீங்கள் எது பாப்பா கொடுப்பீங்களோ அந்த மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு மாட்டுப்பால் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. பேக்கெட் பாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார்முலா மில்க் இல்லைன்னா தாய்ப்பால் இதுதான் ஆட் பண்ணிக்கணும். 7 month பேபின்னு வேறு சொல்கிறீங்க, அதனால தான். அது வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா பியூரி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வடித்து எடுத்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வந்துட்டு லைட்டாக நார் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துடும். இன்னொன்று என்னென்னா, தயவு செஞ்சு சர்க்கரையோ உப்பும் ஆட் பண்ணாதீங்க. 1 year வரைக்குமே கண்டிப்பாக ஆட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட மில்க்லேயே வந்துட்டு நிறையா வந்து சுகரும் சால்ட்டும் நிறையவே இருக்கும். ஸோ சர்க்கரையும் உப்பும் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க நாங்களாம் போட்டு தான் கொடுத்தோம் அப்படின்னு. அவங்க தெரியாமல் கொடுத்தாங்க, நம்ம தெரிஞ்சுட்டு அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ஆட் பண்ணாமல் கொடுங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் முடிச்சிருந்தேன். சில்லி வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். சில்லி ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் கெச்சப் வந்து லைட்டாக இந்த மாதிரி 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சில்லியும் சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்.
அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமா நானும் அம்மாவும் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்ருந்தோம். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. சண்டேவும் சூப்பராக ஃபில்லிங்காக போயிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் உட்கார எல்லாம் ரெஸ்ட்டு தாங்க. ஈவினிங் போல் அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனா பாப்பா ரொம்ப அழுவா. ஸோ நாங்களும் வந்துட்டு கிளம்பி கீழே போயிட்டு அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம். அந்த டயத்தில் வந்துட்டு அம்மா வந்து காசு கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லி. லோக்கலில் கடை எதுவும் அந்த அளவுக்கு இல்லைங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காட்டன் கவுன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி சித்திரை ஒன்று அப்போ ஏதாவது ஒரு நியூ ட்ரெஸ் போடணுமே அப்படின்ட்டு. ஆனால் கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லை, பட் காட்டனில் எடுக்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நீ எவ்வளவோ எடுக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்திருந்தேன். ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டனாக பார்த்து எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாப்பாவுக்கு டின்னர் கொடுத்துட்டு கீழே மறுபடியும் கூட்டிகிட்டு போயாச்சு. பாப்பானால இப்போல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடிய மாட்டேது. விளையாட போகணும். அதுதான் அவங்களோட ஃபுல் இதாக இருக்குது. கீழே கை காமிச்சு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. சரி அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு வந்து பார்த்தேன். ஹஸ்பண்ட் விஸ்வாசம் படத்தை வாயை திறந்து பார்த்துட்ருக்காரு. அப்படியே எமோஷ்னலாக பார்த்துட்டு இருந்தார். சரின்னு சொல்லி கொஞ்சம் நானும் உட்காந்து பார்த்துட்டு நைட்டு வந்து மதியம் செஞ்ச சாப்பாடே இருந்துச்சு, அதவே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.